அடுத்ததா எடுத்துக்காட்டு 9 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அகமது முறையான கணக்கேடுகளை பராமரிப்பதில்லை. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். விவரம் 1/4/2017, 31/3/2018. வங்கி இருப்பு 14,000 பிராக்கெட்ல வான்னு கொடுத்துருக்காங்க. 18,000 பிராக்கெட்ல வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கைரொக்கம் 800, 1500. சரக்கிருப்பு 12,000, 16,000. கடனாளிகள் 34,000, 30,000. பொறி தொகுதி 80,000, 80,000. அரைகலன் 40,000, 40,000. கடனீந்தோர் 60,000, 72,000. அகமது தனது சொந்த பயனுக்காக ரூபாய் 40,000 எடுத்துக்கொண்டார். தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக அவர் ரூபாய் 16,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்க வேண்டும். பொறி தொகுதி மீது 10% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். அவளுக்கு எப்போதும் போலதான் இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும்னு கொடுத்திருக்காங்க. அது எப்போதும் போலதான் கேட்டிருக்காங்க. நம்ம லாப நட்ட அறிக்கையை போடுவோம். அதன் மூலமாக லாபமா நட்டமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி கணக்குல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வங்கி இருப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து 14,000 வா அப்படின்னும் 18,000 பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா இது வரவு இருப்புன்னும் இது பற்று இருப்புன்னு அர்த்தம். வா பாக்கு அதான் அர்த்தம். வான்னு சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா வரவு இருப்புன்னு அர்த்தம். பான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னாக்கா பற்று இருப்புன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்றேன். அதை மாணவர்கள் எப்போதுமே மனசுல வச்சிருக்கணும். அது என்னது அப்படின்னாக்கா, சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பை கொண்டிருக்கும். சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பை கொண்டிருக்கும். இந்த ஒரு லைனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கணக்குகளுக்கு இந்த லைன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இப்போ வங்கி இருப்பு அப்படின்னு சொன்னாக்க நார்மலா வங்கி இருப்பை நம்ம எப்பவுமே சொத்துக்கள்ல தான் போடுவோம். சொத்துன்னு தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இப்போ வங்கி இருப்பு பா அப்படின்னு கொடுத்திருக்கும் போது அது சொத்து தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த ஹிண்ட். அப்படிங்கிறதுனால இந்த வங்கி இருப்பு பான் கொடுத்திருக்கிற இந்த 18,000 நம்ம எந்த டவுட்டுமே இல்லாம சொத்துக்கள் பக்கத்துல எழுதிடலாம். ஆனா இந்த வான் கொடுத்திருக்குல்ல இந்த 14,000 வா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாக்கா அது வரவு இருப்பு. பொதுவா பொறுப்புகள் தான் வரவு இருப்பை காட்டும். சொத்துக்கள் பற்று இருப்பை காட்டும்னாக்கா அப்படியே ஆப்போசிட்ல நம்ம யோசிச்சுக்க வேண்டியதான். சொத்துக்களுக்கு பதிலா பொறுப்புகள் எழுதுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வான்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னாக்கா வங்கியில இருப்பு மைனஸ்ல போகுதுன்னு அர்த்தம். வங்கியில உள்ள இருப்பு மைனஸ்ல இருக்குது. அதாவது வங்கிக்காரங்களுக்கு நம்ம தான் கடன்காரங்களாக இருக்கிறோம். நம்ம கடன் கொடுக்க வேண்டி இருக்குது. அதுதான் இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம் வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நார்மலா நம்மளுக்கு தெரியும் வங்கி மேல்வரை பற்று பொறுப்பு தான். அதனால வங்கி இருப்புன்னு எழுதாம பொறுப்புகள் பக்கத்துல எழுதும் போது இத வங்கி மேல்வரை பற்றுன்னு மாத்தி எழுதிட்டு 14,000 பொறுப்புகள் பக்கத்துல போட போறோம். உங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த வா பா பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்க புதுசா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த கடனாளி மீது 5% ஒதுக்கும், பொறி தொகுதி மீது 10% தேய்மானமும். அதுக்கு நான் இங்க ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு லைன் கொடுத்திருக்க பாருங்க. கடனாளி மீது ஒதுக்கு மற்றும் தேய்மானம் ஆகியவை ஆண்டின் இறுதியில் கணக்கிடப்படும். கடனாளிகள் மீது ஒதுக்கா இருந்தாலும் சரி, சொத்துக்கள் மீது தேய்மானமாக இருந்தாலும் சரி, அது எப்போது கணக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கணக்காண்டுடைய இறுதியில தான் கணக்கிடுவாங்க. 31/3/2018 தான் ஆண்டினுடைய இறுதி. அப்போ இந்த 1/4/2017 ஆண்டினுடைய தொடக்கம். அப்போ ஆண்டினுடைய தொடக்கத்துல இது ரெண்டுத்தையும் நம்ம கணக்கிட மாட்டோம்.
ஆண்டினுடைய இறுதியில தான் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கணக்கிடுவோம். அதனால 2வது நிலை அறிக்கை செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம இதை கருத்துல கொள்ளணும். இப்ப நம்ம இந்த கணக்கை செய்யலாம். அகமது என்பவரின் ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை ஹெட்டிங் போட்டாச்சு. விவரம் ரூபாய். இறுதி முதல் கணக்குல இறுதி முதல் கொடுத்துருக்காங்களானாக்கா டைரக்டா கொடுக்கல, நம்ம நிலை அறிக்கை போட்டுதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது கூட்டுக எடுப்புகள். கணக்குல எடுப்புகள் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னாக்கா அது சொந்த பயனுக்காக 40,000 எடுத்துக்கொண்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்ப எடுப்புகளுக்கு நேரம் 40,000. அடுத்தது கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். அவர் 16,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல் முதலுக்கு நேரம் 16,000 எழுதிக்கிறோம். அடுத்தது தொடக்க முதல் இருக்குதான்னு பார்ப்போம். தொடக்க முதலும் இல்ல, அதுக்கான தொடக்க இருப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம நிலை அறிக்கை போட்டு கண்டுபிடிக்கணும். இந்த 2 இருப்புகளையும் பயன்படுத்தி 2 நிலை அறிக்கைகளை நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் வங்கி இருப்பு 14,000 பான் கொடுத்துருக்காங்க. வரவு இருப்பு பொறுப்புகள் பக்கத்துலதான் போடணும். பொறுப்புகள் பக்கத்துல வங்கி இருப்புன்னு எழுதக்கூடாது, வங்கி மேல்வரை பற்றுன்னு எழுதணும். இது 2017 ஏப்ரல் 1ஆம் நாளைய நிலை அறிக்கை. இது 2018 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. இது தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக, இது இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்க வா அப்படின்னு கொடுத்த வங்கி இருப்ப ஃபர்ஸ்ட் நிலை அறிக்கையில வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு எழுதி பொறுப்புகள் பக்கத்துல போட்டாச்சு. வா அப்படின்னு கொடுத்தா அது கண்டிப்பா சொத்து தான். 2வது நிலை அறிக்கையில சொத்துக்கள் பக்கத்துல வங்கி இருப்புன்னு போட்டு 18,000 அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. ஏன் இந்த நிலை அறிக்கையில 2 காலம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க உள்ள இந்த கடனாளிகள் மீது தள்ளுபடி ஒதுக்கு உருவாக்குறதையும் இந்த பொறித்தொகுதி மீது தேய்மானம் நீக்கப்படுறதையும் இங்க காமிக்கணுங்கிறதுனால இங்க 2 காலம். அது நம்ம கழிச்சு போடும்போது உங்களுக்கு தெரியும். அதனால இங்க 2 காலம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஏன்னாக்கா ஆண்டு இறுதியில தான் தேய்மானமும் கடனாளி மீது ஒதுக்கும் கணக்கிடப்படும் சொல்லி இங்க கொடுத்துருக்கோம். அதனால 2வது நிலை அறிக்கையில 2 காலம் பிரிச்சு போட்டிருக்கோம். அடுத்ததா கைரொக்கம் 800 1500. கைரொக்கம் சொத்து, சொத்துக்கள் பக்கத்துல எழுதுவோம். மூன்றாவது இன்ஃபர்மேஷனா சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. 12,000 16,000 சரக்கிருப்பு சொத்துக்கள் பக்கம் எழுதணும். அடுத்த இன்ஃபர்மேஷன் கடனாளிகள் கொடுத்திருக்காங்க. 34,000 30,000. இந்த ஃபர்ஸ்ட் நிலை அறிக்கையில கடனாளிகளை ஒரு காலம் தான் நம்ம போட்டிருக்கோம். இங்க 34,000 போட்டாச்சு. 2வது நிலை அறிக்கையில கடனாளிகள் எழுதும் பொழுது நான் இன்னர் காலத்துல எழுதியிருக்கேன், அவுட்டர் காலத்துல எழுதாம இங்க இன்னர் காலத்துல எழுதியிருக்கேன். ஏன்னாக்கா கடனாளிகள் மீது நம்ம தள்ளுபடி ஒதுக்கு உருவாக்கணும். அதனால இதை இன்னர் காலத்துல போட்டிருக்கேன்.
அடுத்த இன்ஃபர்மேஷன் பொறி தொகுதி. பொறி தொகுதி சொத்து 80,000 பொறி தொகுதி மீதும் 10% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும் கொடுத்ததுனால இரண்டாவது நிலை அறிக்கையில பொறி தொகுதி போடும்போது இன்னர் காலத்துல போடணும். அடுத்தது அரைகலன் 40,000. இரண்டாவது நிலை அறிக்கையில அரைகலன் எழுதிட்டு நான் அவுட்டர் காலத்துல 40,000 போட்டுட்டேன். ஏன்னா அரைகலன்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடையாது. கடனாளிகள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால ஒரு கோடு விட்டுருக்கேன். பொறி தொகுதியிலையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கும் ஒரு கோடு விட்டுருக்கேன். கடைசி இன்ஃபர்மேஷன் கடனீந்தோர் 60,000 72,000. கடனீந்தோர் பொறுப்புன்னு நம்மளுக்கு தெரியும், பொறுப்புகள் பக்கத்துல எழுதிக்குவோம். கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்க வேண்டும். இந்த இறுதி நிலை அறிக்கையில கடனாளிகள் 30,000 × 5/100 5% இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுது. 300 5ஆல பெருக்கணும். 0 0 3 5 15. நீங்க கால்குலேட்டர்ல அடிச்சு கூட போடலாம். 1500. கடனாளிகளுக்கு கீழே கழிக்க 5% ஒதுக்கு அப்படின்னு எழுதி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரான 1500 போட்டாச்சு. இப்ப 30,000 இருந்து 1500 கழிக்கணும். கழிச்சா 28,500. பொறி தொகுதி மீது 10% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும்னு கொடுத்திருக்காங்க. பொறி தொகுதி 2 காலத்திலயுமே 80,000 தான். இங்க பொறி தொகுதி 80,000 எழுதியிருக்கோம். பத்து சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஜீரோக்கு இங்க கேன்சல் பண்ணுவோம். ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இந்த ஜீரோக்கு 80,000 உள்ள ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது 8,000. பொறி தொகுதி 80,000 கழிக்க தேய்மானம் 10%. நம்ம 8,000 கண்டுபிடிச்சோம். 8,000 போட்டாச்சு. 80,000 இருந்து 8,000 மைனஸ் பண்ணோம்னாக்கா 72,000 அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்க நிலை அறிக்கையை இருப்பு கட்டுவோம். சொத்துக்கள் பக்கத்துல டோட்டலை பார்ப்போம். கடைசி சாணத்துல 0, அடுத்ததுலயும் 0, மூணாவது ஸ்தானத்துல 8 இருக்குது. 4 2 கூட்டினோம்னாக்கா 6,
4 எண்டையும் கூட்டினோம்னாக்கா 12, 12 3 15, 15 1 16. 1,66,800 அப்படின்னு டோட்டல் கிடைச்சிருக்கு. பொறுப்புகள் பக்கத்துல ஒரு 60,000 ஒரு 14,000 இருக்கு. கூட்டோம்னாக்கா 74,000. அதை இங்க எழுதி மைனஸ் பண்றோம். 8ல 0 போயிடுச்சுனாக்கா 8, 6ல 4 போனா 2, இங்க 6ல 7 போகாது, பக்கத்துல இருந்து 1 கடை வாங்கினா 16, 16ல 7 போயிடுச்சுனாக்கா 9, இங்க 0 தான் இருக்கும். அதனால 92,800 அப்படிங்கிறது இருப்பு கட்டும் தொகையா கிடைச்சிருக்கு. இங்கேயும் அதே டோட்டல் தான் வரும். 1,66,800. இப்போ 2வது நிலை அறிக்கைக்கு இருப்பு கட்டுவோம். அங்க உள்ள டோட்டலை பார்ப்போம். கடைசி ஸ்தானத்துல 0, அடுத்ததுலயும் 0, 5 5 10க்கு 0, மிச்சம் 1, 1 2 3, 3 8 11, 11 6 17, 17 1 18, 18 8 26க்கு 6, மிச்சம் 2, 2 4 6, 6 7 13, 13 2 15, 15 1 16, 16 1 17. $1,76,000 டோட்டல் கிடைச்சிருக்கு. பொறுப்புகள் பக்கத்துல கடனீந்தோர் மட்டும்தான் இருக்கு. 72,000. மைனஸ் பண்ணணும். 6ல 2 போனா 4, 7 7 போயிடுச்சுனாக்கா 0, 1ல 0 போனாக்கா 1. 1,04,000. இந்த பக்கத்துலயும் அதே டோட்டல் தான் வரும். இப்போ நம்மளுக்கு தொடக்க முதலும் இறுதி முதலும் கிடைச்சிருச்சு. நம்ம லாப நட்ட அறிக்கையை போடலாம். இறுதி முதல் 1,04,000. இறுதி முதலையும் எடுப்புகளையும் கூட்டுவோம். நாலையும் ஜீரோயும் கூட்டணும்னாக்கா 4, திரும்பி 4 ஜீரோயும் கூட்டணும்னாக்கா 4, இங்க 1. 1,44,000 அப்படிங்கிறதுக்கு நேரா 1 எழுதக்கூடாது. அடுத்தது கழிக்க கூடுதல் முதல் 16,000 போட்டிருக்கோம். இங்க 4ல இருந்து 6 போகாது, பக்கத்துல இருந்து 1 கடன் வாங்குறோம். 14, 14ல 6 போயிடுச்சுனாக்கா 8, இங்க 3 தான் இருக்கும். 3ல 1 போயிடுச்சுனாக்கா 2, இந்த 1. 1,28,000 நம்மளுக்கு கிடைச்ச சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அதுல இருந்து தொடக்க முதல கழிக்கணும்.
தொடக்க முதல் 92,800 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஜீரோல இருந்து 8 போகாது. இங்க ஒண்ணு கடன் வாங்குறோம். 10, 10ல இருந்து 8 போயிடுச்சுனாக்கா 2, 7 தான் இருக்கும். 7ல 2 போயிடுச்சுனாக்கா 5, இங்க 2ல 9 போகாது. பக்கத்துல இருந்து ஒண்ணு கடன் வாங்குறோம். 12, 12ல 9 போயிடுச்சுனாக்கா 3. 35,200 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சது லாபம் தான். ஏன்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் வந்து பெரிய நம்பர், தொடக்க முதல் வந்து சின்ன நம்பர். அதனால 35,200 அப்படிங்கிறது வந்துட்டு லாபம்.